श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाख्यमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरम् संश्रये देशिकेन्द्रम् जिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतम् क्षरन्ति सरस्वतीम् संस्कृतकामधेनुम् तुत्प्रेषश्रवणयोरमृतायमानाम् तुल्याम् त्वदीयमणिनोपरसिञ्चितानाम् गोदे त्वमेव जननि त्वदविट्टवार्गाम् वाचम् प्रसन्नमधुराम् मम संविधेः रामानुजदया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामनमध्यमाम् स्मृताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परायाम् कलयामि कलिध्वंसम् कविम् लोकदिवाकरम् यस्य गोपिप्रकाशाभिः आविद्यम् निगतन्तमः प्रायप्रपतने पुंसाम् पवनः पुण्यम् निवारयन् हस्तश्रीरङ्गभर्तृमाम् अभ्यादभयमुद्रितः साध्यसाधकस्वामिन् साध्यम् तव किं वरपद रामदूतकृपा सिन्धो मत्कार्यम् साधय प्रभो அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சிருக்கும் 7ஆம் பத்து 8ஆம் திருமொழி இன்றைய தினம் நமக்கு அனுபவத்துக்கு பிராப்தமாகிறது. அதுவும் திருவெழுந்தூர், அதாவது தேரெழுந்தூர் விஷயமான 4வது பதிகம். அது கீழே முந்தின திருமொழியில தான் இந்திரியத்திற்கு வசப்பட்டு அதுக்கு பயந்து அஞ்சி எம்பெருமானை சரண் புகுவதாக சொன்னார். அதன்பின் சர்வேஸ்வரனான பகவான், நீர் இந்த மாதிரி பயப்பட கூப்பிடுவானே என்ன, பிரம்மா முதலிய தேவர்கள் தங்களுடைய ஆபத்தை தெரிவிக்கும் போது அக்கறையில் என்று கூப்பிடுவா, அதற்கு கிட்ட உண்ணாதபடி என்றோ நாங்கள் இருக்கோம். அப்படி இருக்கிற போது நாமும் உம்முடைய குறையை தெரிவிக்கும்படி இந்த திருவெழுந்தூரில் வந்து நிற்கின்றோமே, இவ்வளவும் வந்த நாம் இனிமேல் உங்கள் காரியம் செய்ய மாட்டோமா? அதை ஏன் பொறுத்திருக்க கூடாதா? உம்முடையதான சர்வ அபேட்சிதங்களையும் நான் பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு தன்றே தானே இங்கு வந்து அர்ச்சாவதார திருக்கோலத்தில் இருப்பது என்று தான் திருவெழுந்தூரிலே நின்ற நிலையை காட்ட, அதை பார்த்து வந்து சந்தோஷித்து திருப்தி அடைந்து, இவனை தவிர வேறு யாரும் புகழில்லை என்று சொல்லி இந்த எம்பெருமானை ஆசிரியுங்கள் என்று மற்றவரை பார்த்து உபதேசிப்பதான ஒரு திருமொழி. இது அனுபவிக்கலாம். செங்கமலத் திருமகளும் புவியும் செம்பொன் திருவடியின் இடைவருட முனிவர் ஏத்த வங்கம் மலிதடங்கடலுள் அனந்தன் என்னும் வரி அரவின் அனைத்துயின்றமாயோன் காண்மின். செங்கமலத் திருமகளும் புவியும் செம்பொன் திருவடியின் இணை வருட முனிவர் ஏத்த வங்கம் மலி தடங்கடலுள் அனந்தன் என் வரி அரவின் அனைத்துயின்றமாயோன் காண்மின். எங்கும் மலி நிறை புகழ் நால் வேதம் 5 வேள்விகளும் கேள்விகளும் இயன்ற தன்மை அங்கமலத்து அயனனையார் பயிலும் செல்வத்து அணி அழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே. அங்கமலத்தயனனையார் பயிலும் செல்வத்து அணி அழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே. அமரர் கோவே
அங்கமலத் திருமகளும் புவியும் ஆசிரியர்களுடையதான சர்வ பாபங்களையும் பொறுக்கச் செய்கின்ற, அதாவது கருணையே வடிவான செந்தாமரை பூவில் அவதரித்த பெரிய பிராட்டியாரும் திருமகளும் புவியும் பூமி பிராட்டியும் செம்பொன் திருவடியின் இணை வருட சிவந்த அழகான ஆசைப்படக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகள் இரண்டையும் பிடிக்க முனிவர் ஏத்த சனகாதி ரிஷிகளெல்லாம் துதிக்க வங்கம் மலி தடங்கடலுள் மரக்கலங்கள் மலிந்து மிகுந்திருக்கின்ற சமுத்திரத்தில் அனந்தன் என்னும் வரி அரவின் அனைத்துயின்ற மாயோன் காண்மீன். திருவனந்தாழ்வான் என்று பிரசித்தனான குந்துமணி மாலை போல் அழகான சர்வேஸ்வரனும் வைத்த கண்மாறாமல் பார்க்கும்படி அழகான வரிகளையுடைய சைனத்தின் மேல் கண் வளர்ந்த ஆச்சரியபூதன் என்றோ திருவழுந்தூரின் மேல் திசை நின்றவன்கிறார். வரி அரவின் அனைத்துயின்ற மாயோன் காண்மின். மாயோன்னா ஆச்சரியபூதன் சர்வேஸ்வரன். அப்புறம் எங்கும் மலிநிறை புகழ் 4 வேதம் 5 வேள்விகளும். எங்கும் புகழ் 4 வேதம் 5 வேள்விகளும் கேள்விகளும் என்ற தன்மையினாம் எல்லா இடங்களிலும் எல்லா வாக்கியங்களும் பிராமணியம் உண்டு என்கிற புகழ் வாய்ந்த 4 வேதங்களும் பஞ்சமகா யஜ்யங்களும் மற்றும் காதால கேட்டே அறிய வேண்டிய கிளஸ்ருதி முதலானவற்றில் மேம்பட்ட சுபாவத்தை உடையராய் அங்கமலத்து அயனநயார் பயிலும். தனித்தனியே பிரம்மாவை போல் சிருஷ்டிக்க சக்தி உள்ள பிராமணோத்தமர்கள் நித்தியவாசம் பண்ணுவதாலே எப்படி இருக்குன்னா, செல்வத்து நிரவதிக ஐஸ்வர்யத்தை உடைய அணி எழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே. லீலாபூதிக்கு அலங்காரமான திருவழுந்தூரில் வந்து நின்று இது நமக்கு கிடைக்காதது கிடைத்தது என்று சந்தோஷப்படும்படியா நிற்கின்ற சுவாமி, கடலிலே அனந்தன் மேல் பள்ளி கொண்டவனே, அழுந்தூரில் நிற்கின்றவன் அவன்தான் அங்கே சயனிச்சிருக்கிறவன். அனந்தன் மேல் பள்ளி யாரு கொண்டிருக்கானோ அவனே இங்கே திருவழுந்தூரில் நிற்கின்றவன், அவனை ஆசிரியுங்கள் என்பதாக உபதேசிக்கின்றான். அப்புறம் 2வது பாசுரத்தில் முன் இவ்வுலகேழும் இருள் மண்டி உண்ண முன் இவரோடு தானவர்கள் திகைப்ப வந்து பன்னு கலை 4 வேதப் பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளியம் பரமன் காண்மின். முன் இவ்வுலகேழும் இருள் மண்டி உண்ண முன் இவரொடு தானவர்கள் திகைப்ப வந்து பன்னு கலை 4 வேதப் பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளியம் பரமன் காண்மின். சென்னல் மலிகதிர் கவரி வீச சங்கம் அவை முரல. சென்னல் மலிகதிர் கவரி வீச சங்கமவை முரல செங்கமல மலரை ஏறி அன்னம் அலிப்படையொடும் அமரும் செல்வத்து அணி எழுந்தோர் நின்று செங்கமல மலரை ஏறி அன்னமலி படையொடும் அமரும் செல்வத்து அணி அழுந்தோர் நின்று உகந்த அமரர் கோவே. முன் இவ்வுலகேழும் இருள் மண்டி உண்ண. முன்பு அதாவது ஒரு காலத்திலே இந்த 7 உலகங்களையும் அந்தகாரம் அதாவது இருட்டு அடர்ந்திருந்து தன் வசமாக்கிக் கொண்டு புஜிக்க முனிவரோடு தானவர்கள் அதாவது முனிவரோடு தானவர்கள் திகைப்புங்கிறாரு. ஏன்னா அவள்லாம் என்ன பண்றா, திகைச்சு போனா. அப்படியே அங்க முனிவர்களும் அசுரர்களும் சாத்விகரோடு அசாத்விகரோடு வித்தியாசம் இல்லாமல் அப்படியே திகைச்சு போய் கலங்கி நிற்க வந்து
பரமபதத்திலிருந்து வந்து பன்னு கலை நாள் வேத பொருளையெல்லாம் பரிமுகமாயருளியம் பரமன் காண்மின். விஸ்தாரமான சாஸ்திரங்களை உடைய 4 வேதங்களின் பொருளை, அதனுடைய அர்த்தத்தை எல்லாம், அத்தனை விஷயங்களையும் ஹயக்ரீவமூர்த்தியாய் பரிமுகமாய் வந்து அங்கு வந்து ஹயக்ரீவமூர்த்தியாய் அருளி செய்த சர்வஸ்மாத் பரனானவன் என்றோ அழுந்தூரில் நிற்பது. அங்க இருக்கானே பாருங்க, காண்மின். சென்னல் மலி கதிர்கவரி வீச, சென்னலுடைய கனத்த கதிர் சாமரம் வீச, செங்கமல மலரை ஏறி செவ்வி பெற மலர்ந்த தாமரை பூவை படுக்கையாக் கொண்டு அதன் மேலேறி அன்னம் மறிப்படையோடும் அமரம் செல்வத்து. அன்னபக்ஷியானது தன்னை விட போகத்தில் விஞ்சிற பெண்பக்ஷியோடு சாகின்ற செல்வத்தையுடைய அணி எழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே. திரியக்குகளுக்கும் போக பிரதானமாயிருக்கிற திருவெழுந்தூரில் இருக்கின்ற சுவாமின்னு. அதுக்கப்புறம் 3வது பாசுரத்தில் குலத்தலயமதமேழம் பொய்கை புக்கு கோள் முதலை பிடிக்க அதற்கு அணுங்கே நின்று நிலத்திகழும் மலர் சுடரே சோதி என்ன நெஞ்சு இடர் தீர்த்து அருளிய எண்ணிமலன் காண்மின். குலத்தலைய மதவேழம் பொய்கை புக்கு கோள் முதலை பிடிக்க அதற்கு அணுங்கி நின்று நிலத்திகழும் மலர்ச்சுடரே சோதி என்ன நெஞ்சு இடர் தீர்த்து அருளிய எண்ணிமலன் காண்மின். மலை திகழ் சந்து அகில் கனகம் மணியும் கொண்டு வந்து உந்தி வயல்கள் தொறும் மடைகள் பாய மலை திகழ் சந்து அகில் கனகம் மணியும் கொண்டு வந்து உந்தி வயல்கள் தொறும் மடைகள் பாய அலைத்து வரும் பொன்னி வளம் பெருகும் செல்வத்து அணி அழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே. அழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே அணி அழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே அலைத்து வரும் பொன்னிவளம் பெருகும் செல்வத்து அணி அழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே. குலத்தலய மதமேழம், நல்ல ஜாதியிலே பிறந்த யானைகளுக்கெல்லாம் உயர்ந்ததான மனம் பிடித்த யானையானது பொய்கை புக்கு விழுக்காடு எரியாமே தன்னிலமல்லாத வேற்று நிறமான அந்த பெரிய தடாகத்திலே இறங்கி கோள் முதலை பிடிக்க அதற்கு அணுங்கி நின்று, நல்ல மிடுக்கையுடைய முதலை சாபத்தாலே பிடிக்கப்பட்டு அதற்கு பரிகாரமாக எப்போதும் நம் கையில் அகப்படும் என்றிருக்கின்ற முதலை வாயில் அகப்பட்டு அதற்கு பயப்பட்டு நின்று நிலத்திகழும் மலர் சுடரே சோதி என்ன நிலாவை பரப்புகின்ற விகாசத்துடைய சந்திரனுக்கு சமமான குளிர்ந்த தேஜஸ் உடையவனே என்று கூப்பிட நஞ்சி
இடர் தீர்த்து அருளிய என் நிம்மலன் காண்மின். அதன் கையிலே இருக்கக்கூடியதான புஷ்பம் வாடாதபடி தன் திருவடிகளில் சேர்த்துக் கொண்டு அதன் ஹிருதயத்தில் உள்ள அந்த வருத்தத்தை போக்கி அவர்களுடைய அபேட்சிதத்தை செவிக்கும் சுத்தியை பிரகாசித்தவன் அன்றோ அழுந்தூரில் நிற்பவன் அப்படிங்கிறார். நெஞ்சிடர் தீர்த்தருளிய என் நிமலன் காண்மின். அதுக்கப்புறம் அங்க எப்படி இருக்குன்னா, மலைத்துகள் சந்து அகில் கனகமணியும் கொண்டு சக்கியமலையில் விளங்குகின்றதான சந்தனத்தையும் அகில்கட்டைகளையும் பொன்னையும் ரத்னங்களையும் வாரிக்கொண்டு வந்து உந்தி சுமை பொறுக்க மாட்டாதவர்களைப் போலே தள்ளி வயல்கள் தோறும் மடைகள் பாய, வயல் என்று பெயருள்ள இடங்களிலெல்லாம் மடைகளில் பாயும்படியாக அலைத்து வரும் பொன்னி வளம் பெருகும் செல்வத்து, அலைகளோடு கூட வருகின்ற காவிரி நதி சமிருத்தமாக பெருகும் செல்வத்தை உடைய. அதாவது என்ன அர்த்தம்னா, அந்த ஈஸ்வரன் துக்கப்படுவர்கள் இருந்த இடமெல்லாம் ரட்சிக்கிற போல காவேரியும் இஷ்டப்பட்ட இடங்களில் பாயும். அங்கனம் செல்வம் வாய்ந்த அணி அழுந்தூர் நின்று உகந்த கோவே, கஜேந்திர ரட்சணம் பண்ணின பெருவானே, அணி எழுந்தூர் நின்ற சுவாமி, அதனால் எல்லாரும் அவனை ஆசிரித்து உஜ்ஜீவியுங்கள் என்பதாக அந்த பாசுரத்தில். அப்புறம் 4வது பாசுரத்தில் சினமேவும் அடல் அரியின் உருவம் ஆகி திரள் மேவும் இரணியனது யாகம் கீண்டே மனம் மேவு வஞ்சனையால் வந்த பேச்சு மாள உயிர்வவியம்மாயோன் காண்மின். சினமேவும் அடல் அரியின் உருவமாகி திரள் மேவும் இரணியனது ஆகம் கீண்டு மனம் மேவு வஞ்சனையால் வந்த பேச்சு மாட உயிர்வவியம்மாயோன் காண்மின். இனம் மேவு வரிவளை கையேந்தும் கோவையே வாயமரகதம் போல் கிளியின் சொல் கிளியின் சொல் அனம் மேவு நடை மடவார் அனம்மேவு நடை மடவார் பயிலும் செல்வத்து அணி அழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே இளம் மேவு வரிவளை கையேந்தும் கோவையை வாய் மரகதம் போல் கிளியின் சொல் அனம்மேவு நடை மடவார் பயிலும் செல்வத்து அணி அழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே. சினம்மேவு மடலரியின் உருவமாகி சிறிய பையன் பக்கலிலே பிரகலாதன் மிகவும் கொடுமை செய்தபடியால் அது கண்டு பொறுக்க மாட்டாமல் கோபத்தை அடைந்தவனாய் கிட்ட உண்ணாதபடி முடிக்கையுடைய நிருசிம்ம வேஷத்தை உடையவனாய் திரள் மேவும் இரணியனது ஆகங்கீண்டு நரசிம்மத்துக்கும் பின்வாங்காத பலத்தையுடைய இரணின் உடலை பிளந்து மனமேவு வஞ்சனையால் வந்த பேச்சு மாட. கிருஷ்ணாவதாரத்திலே சின்ன குழந்தைய, அதாவது நெஞ்சிலே பொருந்தின வஞ்சனையுடையவளாய்க்கொண்டு வந்த பூதனை அழியும்படி உயிர் வவ்வியம் மாயோன் காண்பின். அவளுடைய தாய்ப்பால் வழியே
பிராணனும் வரும்படி அப்படி ஸ்தன்யபானம் செய்த மாயோன் பாருங்கள், அழுந்தூரில் நின்ற கோ என்று அன்வைப்பது வந்து நிற்கிறான். இனம்மேவு வருவளை கையேந்தும் கோவை ஏவாய் மரகதம் போல் கிளியின் சொல். வரிசை வரிசையாக பொருந்திருக்கின்ற வரிகளை உடைய வளைகளை உடைய கைகளில் ஏந்தியிருக்கும் கோவைப்பழம் போன்ற அழகையுடைய மரகதம் போல் பச்சை நிறமுள்ள கிளியின் மதுரமான சொல் போன்ற சொல்லை உடையவர்களாய், அதாவது கிளிக்கு கற்பித்தவர்கள் பேச்சும் கிளியின் பேச்சும் வாசி தெரியாது என்றபடி, அனமேவு நடைமடவார் பயிலும் செல்வத்து ஹம்சம் போன்ற நடையுடைய ஸ்திரீகள் நித்தியவாசம் பண்ணுவதாலே வந்த சம்பத்தையுடைய அணி அழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே. அப்படி திருவிழந்தூரில் வந்து பூமிக்கு ஆபரணமான திருவிழந்தூரில்கிறார் நின்ற அந்த நித்தியவாசம் பண்ணுகின்ற எம்பெருமான் அப்படிங்கிறார் வந்து சேவிங்கள் என்பதாக மற்றவர்களை பார்த்து அந்த எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் பேசுவதான அந்த பாடல்கள். அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சுருக்கோம். அந்த 7ஆம் பத்து 8ஆம் திருமொழியில 3ஆம் பாசுரம் கொலைத்தலைய மதவேழம் பொய்கை புக்கு அது முடிச்சுட்டு உடனே 4வது பாசுரம் சிலம்பு முதல் கலன் அணிந்து ஒரு செங்கன் குன்றம் திகழ்ந்தது என்ற பாசுரம் அனுசந்திக்கணும். அதுக்கு பதிலாக பை மிஸ்டேக் 5வது பாசுரத்தை சினம்மேவும் அடலறியின் உருவாகி திரள்மேவும் மறுநேதாக கீட்டுங்கிற பாசுரத்தை அனுபவிச்சுட்டோம். ஆனால் விட்டு போன இந்த 4வது பாசுரம் சிலம்பு முதல் கலன் அணிந்து அந்த பாசுரத்தை இன்னைக்கு அனுசந்தானம் பண்ணி அப்புறம் 6 அனுபவிக்கலாம். அது ஒரு சின்ன ஒரு தவறு நேர்ந்து விட்டது, அதற்காக க்ஷமிக்கணும். சிலம்பு முதல் கனலணிந்து ஓர் செங்கண் குன்றம் திகழ்ந்தது என திருவுருவம் பன்றியாகி சிலம்பு முதல் கலனணிந்து ஓர் செங்கண் குன்றம் திகழ்ந்தது என திருவுருவம் பன்றியாகி இலங்கு புவி மடந்தை தனை இடந்து புல்கி எயிற்றிடை வைத்து அருளிய எம் ஈசன் காண்மின். சிலம்பு முதல் கலனணிந்து ஓர் செங்கண் குன்றம் திகழ்ந்தது என திருவுருவம் பன்றியாகி இலங்கு புவி மடந்தை தனை இடந்து புல்கிய இற்றிடை வைத்தருளிய எம் ஈசன் காண்மின். புலம்பு சிறை வண்டொலிப்ப பூகந்தொக்க பொழில்கள் தொறும் குயில் கூவ மயில்களான அலம்பு திரை புனல் புடை சூழ்ந்து அழகார் செல்வத்து அணியழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே. புலம்பு சிறை வண்டு ஒலிப்ப பூகம் தொக்க பொழில்கள் தொறும் குயில்கள் கூவ மயில்களால அலம்பு திரை புனல் புடை சூழ்ந்து அழகார் செல்வத்து அணி அழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே. இதுதான் 7ஆம் பத்து 8ஆம் திருவிழா 4வது பாசுரம். நான் அடுத்த 5வது பாசுரத்தை 4வது பாசுரம்னு அனுசந்தானம் பண்ணிட்டோம். இதுதான் 4வது பாசுரம். சிலம்பு முதல் கலனணிந்தோர் செங்கண் குன்றம். சிலம்பு அதாவது தண்டை, கால அந்த தண்டை முதலான ஆபரணங்கள் அணிந்து கொண்டு ஒரு சிவந்த ரத்னங்களுடைய மகா மேருமலை எப்படி விளங்குமோ அது மாதிரி விளங்கி திருவுருவம் பன்றியாகி அழகிய உருவத்தையுடைய ஒரு மகாவராகா என்று வராக அவதாரம் எடுத்து
இலங்கு பூமி மடந்தை தனை இடந்து புல்கி விளங்குகின்ற பூமி பிராட்டியை அண்டபித்தியிலிருந்து குத்தி எடுத்து வந்து சம்ஸ்லேஷித்து இலங்கு பூமி மடந்தை இதனை இடந்து புல்கிங்கிறார். இற்றிடை வைத்தருடைய எம்மீசன் காண்மின் அந்த பூமியை தந்தங்கள் ஏதாவது பற்களிலே ஒரு நீலமணியை அழித்தினாற் போல் வைத்தருளி அப்படி அனுகிரகம் பண்ணானே. அப்படிப்பட்ட நமக்கெல்லாம் ஈஸ்வரனான பெருமாள் காண்மின் அவன்தான் திருவிழுந்தூரிலே அங்க நித்தியவாசம் பண்ணுகின்றான். அதுக்கப்புறம் புலம் சிறை வண்டு ஒலிப்ப அழகிய இறக்கையுடைய வண்டுகள் மதுபான மத்தங்களாய் துவனிக்க பூகந்தொக்க பொழில்கள் தோறும் பாக்கு மரங்கள் இருந்திருக்கின்ற சோலைகளுக்கும் குயில் கூவ மயில்களான குயில்கள் ஆச்சரியமாக அப்படி சப்திக்க இனிமையாக மயில்கள் ஆடிக்கொண்டிருப்பதாய் அலம்பு திரை புனல் புடை சூழ்ந்து அழைத்துக் கொண்டு வருகின்ற அலைகளுடைய ஜலமானது நாலு பக்கங்களையும் வியாபித்து அழகுகார் செல்வத்தணி அழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே அழகு நிறைந்திருக்கின்ற சம்பத்தையுடைய பூமிக்கு ஆபரணமாயிருக்கிற அந்த திருவழுந்தூரிலே அப்படி எழுந்தருக்கின்ற சுவாமி என்பதாக. அதுக்கடுத்து அஞ்சாவது பாசுரம் சிரமேவும் ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்தது ஆறாவது பாசுரம் அங்கே அனுபவிக்கிறார். வானவருத்தம் துயர் தீர வந்து தோன்றி மானுருவாய் மூவடி மாவலியை வேண்டி வானவருத்தம் துயர் தீர வந்து தோன்றி மானுருவாய் மூவடி மாவலியை வேண்டி தான் அமர ஏழுலகும் அளந்த வென்றி தனி முதல் சக்கரப்படை என் தலைவன் காண்மின் வானவர்த்தம் துயர் தீர வந்து தோன்றி மானுருவாய் மூவடி மாவலியை வேண்டி தானவர ஏழுலகும் அளந்த வென்றித்தனி முதல் சக்கரப்படை என் தலைவன் காண்மின் தேனமரும் பொழில் தழுவும் எழில் கொள்வீதி செழுமாட மாளிகைகள் கூடம் தோறும் அனதொல் சீர்மறையாளர் பயிலும் செல்வத்து அணி எழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே தேனமரும் பொழில் தழுவும் எழில் கொள்வீதி செழுமாட மாளிகைகள் கூடம் தோறும் ஆனதொல் சீர்மறையாளர் பயிலும் செல்வத்து அணி அழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே. சிவபதியான நாராயணனை தவிர வேறொருவை ஆசிரிக்காமல் பறவைகாந்திகளுக்கு அன்றைக்கே தங்கள் காரியமான பின்பு நான் ஈரன் என்று நினைக்கும் தேவர்களுக்காக அசுரர்களால் வரும் துக்கங்களை போகும்படி வந்து அவதரித்து மானுருவாய். என்ன தேவர்கள் நன்றி கிட்டவர்கள். அதுவும் தேவேந்திரன் இருக்கான தன் காரியம் ஆறுபோதுதான் பெருமாள்கிட்ட வருவான். பாக்கி நேரத்தை மறந்து இருக்கக்கூடியவன். ஏன்னா பாக்கி சிவபத்தியான நாராயணனை தவிர வேற ஒன்றும் நினைக்காம இருக்கக்கூடிய பரமங்காதிகள் இருக்காளே அவ மாதிரி இல்லை. இவன் காரியம் ஆனும்போதுதான் வருவான். அப்படிப்பட்ட தேவர்களுக்காக தன் சொரூபத்தை குறைத்துக் கொண்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் நாளை ஆண்டாள் நாராயண மானுருவாய்.
அந்த மகாபலியிடத்திலே ஒன்று அடையாவிட்டால் ஜீவிக்க முடியாது என்று தோன்றும்படி யாஜிப்பத்திலே மிகவும் சமர்த்தனான பிரம்மச்சாரி வடிவத்திலே வந்து மூவடி மாபலியை வேண்டி தனக்கில்லாம ஓடியாய் அதை உடைய மாவலியிடத்திலே அந்த 3 அடி மண் யாதம் கேட்டு அது பெற்றவுடன் தான் அமர 7 உலகும் சப்தலோகங்களும் தன் திருவடிக்கு அடங்கும்படியாக அளந்து கொண்ட வென்றி தனி முதல் சக்கரப்படை ஜெயிக்கக்கூடிய தன்மையுடையதாய் நிகரற்ற ஆயுதங்கள் முக்கியமான அந்த சுதர்சனத்தை ஆயுதமாக உடைய என் தலைவன் காண்மின் எனக்கு சுவாமியானவன் என்றோ அந்த திருவந்தூரில் எழுந்தொழி இருப்பவன் என்றதாக. இங்க வந்து எப்படி இருக்கான்னா, தேனமரும் பொழில் தழுவும் எழில் கொள் வீதி தேன் மாறாமல் பெருகின்ற சோலைகளால் சூழப்பட்ட அழகுடைய வீதிகளில் செழுமாட மாளிகைகள் கூடம் தோறும் அழகான மண்டபங்களிலும் அரண்மனைகளிலும் கிரகங்களிலும் ஆன சொல் சீர் மறையாளர் பயிலும் செல்வத்து வித்யா வினய சம்பன்னர்களாய் பழையதான கீர்த்தியுடைய பிராமணோத்தமர்கள் நெருங்கி வாசம் செய்வதால் வந்த ஒரு செல்வத்தை உடையதான் அணி எழுந்தூர். அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தையுடைய அணி எழுந்தூர் நின்ற அமரர் கோவே அந்த திவ்யதேசத்தில் அப்படி நின்ற அந்த தேவதா சார்வபௌமன் நித்தியசூரியர்கள் நிர்வாககன் என்கிறார். அப்புறம் 7வது வாசனம். பந்தனை தமிழ் விரலாள் சீதைக்கியாகி பகலவன் மீது இயங்காத இலங்கை வேந்தன் அந்தமிழ் திண்கரம் சிரங்கள் புரண்டு வீழ அடுகடையால் எய்து உகந்த அம்மான் காண்மின் பந்தனை தமிழ் விரலாள் சீதைக்காகி பகலவன் மீது இயங்காத இலங்கை வேந்தன் அந்தமிழ் திண் கரம் சிரங்கள் புரண்டு வீழ அடுகணையால் எய்து உகந்த அம்மான் காண்மின் செந்தமிழும் வடகரையும் திகழ்ந்தனாவர் திசை முகனை அனையவர்கள் செம்மை மிக்க அந்தணர் தம் ஆகுதியின் புகையார் செல்வத்து அணி அழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்த நாவர் செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்த நாவர் திசை முகனை அனையவர்கள் செம்மை மிக்க அந்தணர் தம்மாகுதியின் புகையார் செல்வத்து செம்மை மிக்க அந்தணர் தம்மாகுதியின் புகையார் செல்வத்து திசை முகனையனையவர்கள் செம்மை மிக்க அந்தணர் தம்மாகுதியின் புகையார் செல்வத்து அணி எழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே அணி எழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே பந்தணைந்த மெல்விரலாள் சீதைக்காகிங்கிறார். அதாவது சக்கரவர்த்தி திருமகன் சந்நிதியிலும்
பந்து கொண்டு போதுபோக்கும்படி பந்தை அணைந்த மெல்லிய விரல்களை சீதா பிராட்டிக்காக, அதாவது பொழுதுபோகத்துக்காக விளையாடுறது, பந்தை வச்சிருந்து விளையாடுவதாக ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். இங்கே ஒரு அனுபவமே பார்க்கலாம். விஸ்வாமித்திரர் பின்னால ஜனகருடைய அரண்மனைக்கு போறான் சக்கரவர்த்தி திருமகன் பிரம்மச்சாரி. சிவதனுஷை வளைச்சு நாணயத்திருக்கிறதுக்காக அங்க உட்கார்ந்து சதஸ்ல மேல் உப்பரிகையில சீதை தன்னுடைய தோழிகளோடு இங்க பந்து விளையாடிட்டு இருக்கா. அழகான ஒரு வர்ணனை. இங்க வால்மீகி ஸ்லோகம் பார்த்தா விஸ்வாமித்திரர் அங்க சதஸ்ல உட்கார்ந்திருக்கார். நிறைய ராஜாக்கள்லாம் வந்திருக்கார். ஜனகர் தன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுங்கிற ஆதங்கத்தினால நம்ம ஊர்ல வீரனே இல்லாம போயிடுத்தா எப்படி ஆச்சுன்னா நிர்வீரம் உர்வீதளம், வீரனே இல்லாம போயிடுத்தா அந்த வளைக்கிறதுக்கு ஆளே இல்லையா என்றெல்லாம் பேசிவிட்டார். உடனே விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்ரத்து தர்மாத்மா ஸ்ருத்வா ஜனகபாஷிதம் வத்ஸ ராம தனுப்பஸ்ய இதி ராகவம் அப்ரவீத். உடனே விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா ஸ்ருத்வா ஜனகபாஷிதம், ஜனகர் பேசத்து கேட்ட உடனே விஸ்வாமித்திரருடனே வத்ஸ குழந்தாய் ராமனே தனுப்பஸ்ய இந்த வில்லப்பாறு இருந்தால் சொன்னார் இங்கே தங்கியாச்ச கோஷலாக என்று. அதுக்கு அவன் இடித்தான் வளைத்தான் ஒடித்தான், அது இருக்கட்டும் மேல. ஆனா இங்க ஒரு அழகான ஒரு நிர்வாகம். சரி வில்ல பார்க்கத்தானே வந்திருக்கான், அங்க வந்து அலர்ட்டா உட்கார்ந்துருந்தான்னு இருக்கணும். இந்த வில்ல பாக்குறியா நீ அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்கிறவர்கள் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்னா பராக்கு பார்த்துருந்தானா ராமனுடைய அட்டென்ஷன் வேற இடத்துல இருந்துதான். என்னன்னா சீதா பிராட்டி மேல் மாடத்திலே தன்னுடைய தோழிகளோடு ஒரு பையன் பந்தை கையால தட்டி 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 விளையாடிட்டு இருந்தாலாம். அந்த பந்தை ஒரு வேடிக்கை பார்க்கறதுக்கு என்ன காரணம்னா அந்த பந்து ஒரு சமயம் பார்த்தா செக்கச்சிவேன்னு நிறமா இருந்தது, ஒரு சமயம் கண்ணங்கரேன்னு இருந்தது, ஒரு சமயம் வெள்ளை வெள்ளையன்னு இருந்தது. என்ன காரணம் புரியாம திகச்சு போய் அதை பார்த்துட்டே இருந்தார். அப்பதான் வத்சராமதனுப்பஸ்யன்னு இவர் கூப்பிட்டார். ஏன் அப்படி இருந்ததுன்னா அதாவது சீதா பிராட்டி தன் உள்ளங்கையாலே அந்த பந்தை தட்டுற பொழுது அப்படி செந்தாமரை போன்ற அந்த கை அதனுடைய அந்த கலர் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த பந்து சேவப்பா தெரிஞ்சது. அப்படி தட்டி கீழே பூமிக்கு வரைச்ச அந்த சீதா பிராட்டியுடைய கால் நகத்தினுடைய வெண்மை அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி வெளிப்பா தெரிஞ்சது. இந்த பந்து எழும்பி மேலே போச்சு சீதா பிராட்டியினுடையதான அந்த மையிட்ட கண்கள் அந்த நிறம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி கருமையா தெரிஞ்சது. அதை பார்த்து ஆச்சரியமா உட்கார்ந்தான். அதான் இங்க சொல்றான்னா சக்கரவர்த்தி திருமகன் சன்னதியிலும் பந்து கொண்டு பொழுதுபோக்கும்படி பொழுது போறதுக்காக சீதா பிராட்டி அந்த மெல்லிய விரல்குடி சீதா பிராட்டிக்காக பகலவன் மீது இயங்காத இலங்கை வேந்தன் சூரியன் மேலே சஞ்சரிக்கப்பெறாத அரணையுடைய இலங்கைக்கு அரசனான ராவணன். ஏன்னா ராவணன் இருக்கிறது சூரியன் உதிக்கிறதுக்கு பயப்படுவான் இங்க லங்கா நகர் மேல. அந்த மில்கின் கரம் சிரங்கள் புரண்டு வீழ அறுக்க அறுக்க முளைப்பதாலே அவதி இல்லாமல் இருக்கின்ற பரிஷ்டமான கைகளும் தலைகளும் நெறிந்து போய் விழும்படியாக அடுகணையால் எய்து உகந்தகம்மான் காண்மின் கொலை செய்யும் அம்பாலே அடுகணை அவனை அழித்து விரோதிகளையும் அழிந்தார்கள், ஆசிரியரான ரிஷிகளும் தேவர்களும் குடியிருப்பு பெற்றார்கள் என்று சந்தோஷித்த சர்வேஸ்வரன் அவன்தான் அழுந்தூரில் நின்று உகந்த சுவாமி. அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கலாம், செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்த நாவரன் அர்த்தத்தை நேராக தெளிவாக காட்டுவல்ல தமிழ் வேதமும் சம்ஸ்கிருத வேதமும் விளங்குகின்ற நாக்கை உடையவர்களாய் திசை முகனேகனையவர்கள் சதுர்முகனான பிரம்மாவை போல சிருஷ்டிக்கவல்ல சாமர்த்தியுடைய பிராமணோத்தமர்கள் மிக்க செம்மை மிகுந்த வைரட்சணத்தை உடையவர்கள் செய்கின்ற ஆகுதியின் புகையார் செல்வத்து யாகங்களில் பண்ணுகின்ற ஹோமங்கள், அந்த ஹோமங்களில் இருந்து கிளம்பிக்கின்ற புகை, அந்த புகையில் இருந்திருக்கின்ற செல்வத்தை உடைய அணியெழுந்தூர், அப்படிப்பட்ட அணியெழுந்தூர் நின்று கொண்ட அமரர் கோவே. அப்படிப்பட்ட அந்த திருவெழுந்தூரில் அந்த நின்று அப்படி சேவை சாதிக்கின்றானே அந்த எம்பெருமான் தான்
அழுவன் அங்க சொல்லிச்சேன் நின்று உகந்த அமரர் கோவே. அங்க அப்படி நித்தியவாசம் பண்ணுவதற்கு சேவை சாதிப்பதற்கு அவர் ரொம்ப உகந்து ரொம்பவும் அந்த ஆனந்தப்பட்டுக் கொண்டு எழுந்திருப்பதாகத்தான் ஒரு பாசுரத்தையும் அனுபவிக்கின்றார். அப்படி அந்த 7வது பாசுரத்தில் அவருடைய அனுபவத்தை பார்த்தோம். தொடர்ந்து 8, 9, 10 இந்த 10 8வது இந்த திருமொழியில் 8, 9, 10 3 பாசுரங்கள் அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சுருக்கோம். அதில் 7ஆம் 10 8ஆம் திருமொழி 7 பாசுரங்கள் ஆச்சு. இன்னைக்கு 7ஆம் 10 8ஆம் திருமொழி 8வது பாசுரத்திலிருந்து நமக்கு அனுபவம் 7, 8, 8. கும்பம் மிகு மதவேழம் குலைய கொம்பு பறித்து மழவிடை அடர்த்து குரவை கோத்து வம்பவிழும் மலர்குழலால் ஆய்ச்சி வைத்த தயில் வெண்ணெய் உண்டு உகந்தமாயோன் காண்மின். கும்பம் மிகு மதவேழம் குலைய கொம்பு பறித்து மழவிடையடர்த்து குரவை கோத்து வம்பவிழும் மலர்குழலாள் ஆய்ச்சி வைத்த தயில் வெண்ணையுண்டு உகந்தமாயோன் காண்மின். செம்பவளம் மரகதம் நல் முத்தம் காட்ட திகழ் பூகம் கதலி பல வளம் மிக்கு எங்கும் பொன்மதில் பொழில் புடை சூழ்ந்து அழகார் செல்வத்து அணி அழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோயே. செம்பவளம் மரகதம் நல்முத்தம் காட்ட திகழ் பூகம் கதலி பலவளம் மிக்கு எங்கும் அம்பொன்மதில் பொழில் புடை சூழ்ந்து அழகார் செல்வத்து அணியெழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே. அமரர் கோவே அணியெழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே அம்பொன்மதில் பொழில் புடை சூழ்ந்து அழகா செல்வத்து அணி அழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே. கிருஷ்ணாவதாரம் நெஞ்சிலே அப்படி நேடாடுகின்றது அவருக்கு. அது அனுபவிக்கிறார் அந்த பாசுரத்தில். மிகு கும்பம் மதவேழம் ஆனைகளோடும் மலைகளோடும் சண்டை செய்து புண்பட்ட பருத்த மத்தகத்தையுடைய கோலாபீடம் யானை. கும்பமிகு மதவேழம் மிகு கும்பம் மதவேழம் குலைய கொம்பு பறித்து அந்த நசிக்கும்படி அதன் தந்தங்களை அனாயாசமாக பறித்து மழவிடை அடர்த்து இளம் பருவமுள்ள 7 விருஷபங்களையும் அழியச் செய்து குரவை கோத்து பெண்களுடைய ராசக்கிரீடையாலே தன்னை கோத்து வம்ப விழும் மலர்குழலாள் ஆய்ச்சி வைத்த, அதாவது பரிமளம் வீசுகின்றதான பூவை உடையதான கூந்தல் முடியை உடைய இடைச்சியான யசோதை வைத்த தயிர் வெண்ணெய் அங்க மேல சொல்லப்படுறார். அந்த இடைச்சியான யசோதை அங்க பதம் போட்டார். வம்பவிழும் மலர் குழலாள் என்ன ஆண்டாள் அனுபவிச்சார். வாசன் அருங்குழல் ஆட்சியர் மத்தியனால் ஓசப்படுத்த செய்தருவம் கேட்டிலையோன். வாசன் அருங்குழல் ஆட்சியர் அங்கேயும் இந்த வம்பவிழும் மலர் குழலாள் அப்படிங்கிறார். குழல் ஆட்சியர்
என்னன்னா இவெல்லாம் அந்த தலையை சூட்டி கொண்டிருக்கின்றதான் அந்த புஷ்பம். இந்த புஷ்பத்தினுடைய சுகந்தம் அந்த குடல்ல அந்த கூந்தல்ல இருக்கு. இவ தயிர் கிடைக்கிற பொழுது அந்த அந்த பரிமளம் அதிகமாக வீசுறது எப்பன்னா தயிர் கிடைக்கிற போது. அது ஆண்டாள் திருவாக்கில் தெரியுது. ஏன்னா அவ தயிர் கடைய ஆரம்பிச்சாள்னா கூந்தல் அவிழ்ந்து போறது. அவிழ்ந்த கூந்தலை தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறவங்க முடிய முடியாது. அதுதான் கையெல்லாம் அப்புறம் சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் தான் தலையை முடியும். அப்ப விருத்தபடி இருக்க தலை கூந்தல் விழுந்து விழுந்து அப்ப அதில் சூட்டின மலர், அந்த மலனால் ஏற்பட்ட வாசனை, அந்த சுகந்தம் எங்கும். அதனால்தான் வாசல் அருங்குழல் ஆட்சியர் என்று சொன்ன மாதிரி அதே பதத்தை போடுறார் இங்க. வம்ப விழும் மலர்குழலால் ஆட்சி வைத்த, அதாவது பரிமளம் நல்ல சுகந்தம் வீசும்படியான பூக்களை எல்லாம் தன் கூந்தலே அணிந்ததான யசோதை ஆட்சி வைத்ததான தயிர் வெண்ணெய் உகந்தமாயோன் காண்மின். தயிர் வெண்ணெய் அமுது செய்து அதனாலே திருப்தனான மாயோன் ஆச்சரியபூதன் அவன்தான் எழுதூரில் என்ற கோ அப்படிங்கிறான். அப்புறம் அங்க என்ன விசேஷம், இந்த ஊரை பத்தி வர்றதுக்கு செம்பவளம் மரகதம் நல் முத்தம் காட்ட. அங்குள்ள மரங்களில் பழங்கள் சிவந்த பழத்தையும் அவற்றின் காய்கள் மரகத பச்சையும், நல்முத்தம் பாளைகளிலே பூக்கள் நல் முத்துக்களையும் காட்ட காண்பிக்கின்றதான பூகம் திகழ். பூகம்னா கமுகு பூகம் எல்லாம் பாக்கு மரங்களாலே பிரகாசிப்பதாய் கதலி பல வளம் எங்கும் மிக்கு. வாழைகளுடைய சமிருத்தி எல்லா இடத்திலும் பலங்கிற கதலி பல வளம் எல்லா இடங்களிலும் அதிசயித்திருப்பதாய் அம்பொன் மதில் பொழில் புடை சூழ்ந்து அழகார் செல்வத்து. அம்பொன் அம்னா அழகான, அதாவது அழகான பார்க்க தகுந்த பிராகாரத்தை உடைய சோலைகளாலே நாலு பக்கங்களிலும் சுற்றப்பட்டு அழகு மிகுந்து இருக்கின்ற செல்வத்துங்கிறார். சம்பத்தை உடைய அணி எழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே என்பதாக விசேஷமாக அதனுடைய பெருமை, அந்த சமிருத்தி, அதையெல்லாம் வர்ணித்து அங்கு இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனிடத்திலே ஆழங்காப்படுகின்றதான இந்த பாசுரம். அடுத்தது உடியேறு கஞ்சனோடு மல்லும் வில்லும் ஒன்கரியும் உருள் சகடும் உடைய செற்றே. ஊடு ஏறு கஞ்சனொடு மல்லும் வில்லும் ஒன்கரியும் உருள் சகடும் உடைய செற்ற நீடியேறு பெருவலித்தோடுடைய வென்றி நிலவு புகழ் நேமி கை நெடியோன் கண்மின். உடுயேறு கஞ்சனோடு மல்லும் வில்லும் ஒன்கரியும் உருள் சகடும் உடைய செற்று. உருள் சகடும் உடைய செற்ற நீடியேறு பெருவலித்தோடுடைய வென்றி நிலவு புகழ் நேமியம் கை நெடியோன் கண். சேடியேர் பொழில் தழுவும் எழில் கொள்வீதி திருவிழவில் மணி அணிந்த திண்ணை தோறும் ஆடியேறு மலர்குழலார் பயிலும் செல்வத்து அணி எழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே. செடியேறு பொழில் தழுவும் எழில் கொள்வீதி திருவிழவில் மணியணிந்த திண்ணை தோறும் ஆடியேறு மலர்குழலார் பயிரும் செல்வத்து அணி எழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே. அணி எழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே. திருவிழ
திருவிழவில் மணிகணிந்த திண்ணை தோறும் அடுகேறு மரக்குழலார் பயிலும் செல்வத்து அணியெழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே ஊடு ஏறு கஞ்சனொடு மல்லும் வில்லும் ஒன் கரியும் உருள் சகடம் உடையச் செற்ற தன் பயத்தாலே உயரப்போய் மஞ்சத்தின் நடுவில் ஏறி நிற்கின்ற கம்சனோடு கூட அவனுக்கு ரட்சகனாக நிறுத்தி வைத்த மல்லர்கள் சாளூரன் முட்டிகன் என்ற மல்லர்கள் கம்சனை கொள்றதுக்கு முன்னால் அதையெல்லாம் தாண்டிட்டு தான் போறான். வில்விழா என்ற வியாஜத்தினாலே கோலையாபிடம் என்ற யானையை நிறுத்தி அவனுக்கு பக்கத்தில் ஒரு யானை பாகன் அவன் கையில இரும்பு தடி, அதன் பிறகு அதையும் தாண்டி பழிச்சு வந்தா கொள்ளணுங்கிறதுக்காக சாணூரன் முட்டிகன் என்ற மல்யுத்த வீரர்கள் இவர்களையெல்லாம் சம்ஹரிச்சுட்டு கடைசியில கம்சன் வந்து உட்கார்ந்திருக்க சிம்மாசனத்தை ஏறி அவன் மார்பை மிதித்து அவனை கொல்ல போறான். அதான் இங்க சொல்றார், ஏன்னா அவனுக்கு ரட்சகனாக நிறுத்தி வைத்த மல்லர்கள் விருவிழாக்காக வைத்திருந்த தனுசு யானை அது அப்படி அந்த கோலையாபிடுங்கிற யானையும் உருண்டு வருகின்ற மேலே விழ கோலென வண்டியும் நெருக்கும்படி சமகரித்த அழியச் செய்தாற் போல் தோற்றுகின்றது. அதாவது ஒரே மாதிரி வரிசையா 6 மாச குழந்தையா இருந்துச்சே கிடைச்சது சகடு. ஊடேறு கஞ்சனொடும் மல்லும் வில்லும் ஒன்கரியும் உருள் சகடும் உடையச் செற்ற. ஏன்னா இது எல்லாமே இவற்றையெல்லாம் ஒரு காலே அழியச் செய்தாற் போல அவர் ஒரே மாதிரி வரிசையா சொல்றார், எல்லாம் ஒன்னா போட்ட மாதிரி. நீடேறு பெருவலித்தோள் உடைய செல்ல நாள் செல்ல அதிசயித்து வருகின்ற சொல்றாருங்க. நீடு ஏறு பெருவலித்தோள் உடைய வென்றி நீடேறு பெருவலித்தோள் உடைய முதல்ல அதை பார்க்கலாம். அவர் எப்படி சொல்றாருன்னா, அது மாதிரி நாளுக்கு நாள் மிக்க பலத்தையுடைய புஜங்களையுடையும் வென்றி நிலவு எப்பொழுதும் ஜெயம் வர்த்திப்பதால் உண்டான புகழ் நேமி அம் கை நெடியோன் காண்மின். அதாவது கம்சலானே அனுப்பப்பட்ட சிறு குழந்தையா இருக்கிற பிராயத்திலிருந்து பூதனை என்ன, அதன் பிறகு சகடாசுரன் என்ன, திருநாவர்த்தன் என்ன, அது மாத்திர மாதிரி கொக்கு மாதிரி வந்தவன், குதிரை மாதிரி வந்தவன், கழுதை மாதிரி வந்தவன், பாம்பு மாதிரி வந்தவன், கன்று மாதிரி வந்தவன் என்று அத்தனை அசுரர்களையும் மேல 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 எல்லாரையும் கொண்டு அதனால அவருக்கு ஒரு அந்த வெற்றி வாகை சூடி, அதனால் புகழ் நேமி அம் கை நெடியோன் காண்மின். கீர்த்தியுடைய திருவாழியே அழகிய கையிலே உடையவன். அம் கை அழகானது, அம் கை அழகான கை. சர்வேஸ்வரன் அவன் தான் திருவெழுந்தூரன் என்று கூறினார். சேடேறு பொழில் தழுவு மெழில் கொள்வீதி. சேடேறி பொழில் தழுவும் எழில் கொள்வீதி. இளமை ஏறி மிகுந்திருக்கின்ற சோலைகளாலே சுற்றிலும் தழுவப்பட்டு அழகாக விளங்கும் வீதிகளிலே திருவிழவில் மணி அணிந்த திண்ணை தோறும். உற்சவ நாட்களை பார்த்தா ரத்தினங்களாலே அலங்கரிக்கப்பட்ட திண்ணைகளாம். அந்த ஒரு திண்ணையிலையும் ஆடேறு மலர்குழலார் பயிலும் செல்வத்து. அந்த ஒரு திண்ணையில என்னடா இருக்குன்னா, நல்ல வாசனை உள்ள புஷ்பங்கள் சூட்டின கூந்தலையுடைய பெண்கள் நெருங்கி அப்படி வர்த்திக்கின்றதான சம்பத்தை உடைய, அதான் பதம். ஏன்னா ஆடேறு மலர் குழலால் பயிலும் செல்வத்து அணி எழுந்தூர் நின்று உகந்த அமரர் கோவே. அப்படி திருவெழுந்தூரிலே வந்து நித்தியவாசம் பண்ணுகின்றானே, அப்படி கிடைக்காத இடம் கிடைத்தாற் போல் அப்படி ஓந்திருக்கின்றோம் சுவாமி. அப்படி வந்து அந்த இடத்தை தேடி வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு பரமதத்தில் இருப்பதை காட்டிலும் இங்கு இருப்பது ரொம்ப உகந்ததாக அவருக்கு நின்று உகந்த அமரர்கோவே என்று 9வது பாசுரத்தை அனுபவித்து
இந்த திருமொழியில கடைசி பாசத்துல பன்றியாய் மீனாகி அரியாய் பாறை படைத்து காத்து உண்டு உமிழ்ந்த பரமன் தன்னை பன்றியாய் மீனாகி அரியாய் பாறை படைத்து காத்து உண்டு உமிழ்ந்த பரமன் தன்னை அன்று அமரர்க்கு அதிபதியும் அயனும் சேயும் அடிபடிய அழுந்தூர் நின்ற கோவை பன்றியாய் மீனாகி அரியாய் பாறை படைத்து காத்து உண்டு உமிழ்ந்த பரமன் தன்னை அன்று அமரர்க்கு அதிபதியும் அயனும் சேயும் அடிபடிய அழியழுந்தூர் நின்ற கோவை கன்றி நெடுவேல் வலவன் ஆலிநாடன் கலிகன்றி ஒளி செய்த இன்பப்பாடல் ஒன்றினொடு நான்கும் ஓர் ஐந்தும் வல்லார் ஒளி கடல் சூழ் உலகு ஆளும் உம்பர்த்தாமே கன்றி நெடுவேல் வலவன் ஆலிநாடன் கலிகன்றி ஒலி செய்த இன்பப் பாடல் ஒன்றினொடு நான்கும் ஓர் ஐந்தும் வல்ல ஒலி கடல் சூழ் உலகு ஆளும் உம்பர்தாமே ஒலி கடல் சூழ் உலகாளும் உம்பர்தாமே பன்றியாய் மீனாகி அரியாய் வராகமாயும் மத்யமாயும் நரசிம்மமாயும் அவதரித்து பாறை காத்து உண்டு உமிழ்ந்த பரமன் தன்னை அந்த பூமியை ரட்சித்து பிரளய காலத்தில் அதை உண்டு கிருஷ்டி காலத்தில் வெளிநாடு காண உமிழ்ந்த பரமாத்மாவாயும் அன்று அமரர்க்கு அதிபதியும் அயனும் சேயும் அடிபணிய அணி அழுந்தூர் நின்ற கோவை அந்த காலத்திலே தேவர்களுக்கு அரசனான இந்திரனும் பிரம்மதேவனும் ருத்ரனும் திருவடிகளில் விழுந்து ஆசிரிக்கும்படி சம்சார மண்டலத்துக்கு ஆபரணமாக திருவழுந்தூரில் நின்ற சுவாமியை குறித்து அடிபணிய அழுந்தூர் நின்ற கோவை அணி எழுந்தூர்னர் அழுந்தூர்னா அணி எழுந்தூர்னா அந்த சம்சாரத்திற்கு இந்த ஆபரணமாக சம்சார மண்டலத்துக்கு அவரை அந்த சுவாமியை பற்றி பாடினவர் யாரு? கன்றி நெடுவேல் வலவன் சத்துருக்களை எல்லாம் அழித்து பின்பு கரையை அலம்ப அவகாசமில்லாதபடியால் களையடு நிற்பதாய் ஒருவரால் அடக்க ஆள முடியாதபடி நீண்டதான வேலாயுதத்தை உடையவராய் ஆலி நாடன் திருவாலி நாட்டை உடையதான ஆழ்வார் ஒளி செய்த இன்பப்பாடல் இந்த ஒளியை துவனியை உடைத்தபடி அருளி செய்த இன்பப்பாடலான ஒன்றினோடு நான்கும் ஓரைந்தும் வல்லார் ஒன்றினோடு நான்கு ஒன்று நாலு அஞ்சு இன்னொரு அஞ்சு 10 தாம் சேர்த்து அனுபவித்த பிரகாரத்திற்குரிய 10 பாடல்களையும் அபியசிக்கவல்லவர்கள் ஒளிகடல் சூழ் உலகு ஆளும் சப்திக்கின்றதான அலைகளாலே அப்படி கோஷங்கள் அலையினுடைய கோஷத்தினாலே சப்திக்கப்பட்ட சமுத்திரத்தால் சூழப்பட்ட லோகங்களை பரிபாலனம் பண்ணவல்ல தேவதைகள் ஆவார்கள்னா பிரம்மாதிகளுடைய ஸ்தானமும் வரத்தட்டில்லை. அதிலும் திருமங்கை ஆழ்வார் தாம் பாகவத சேஷத்துமாக அதுக்கு உடலாக இருப்பதால் ஐஸ்வரியத்தையும் ஆதரித்து பரஸ்வதி பேசினார். ஏன்னா க்ஷீராப்தி சாயியை ஒரு பாட்டு அருளி செய்தார். அங்கிருந்து திரியக்காக அவதரித்ததை 2, 4, 5, 10ஆம் பாட்டிலும் மற்ற 5 பாட்டுகள் கஜேந்திரவர்தன் ராமன் கிருஷ்ணனை பேசி வந்த மனதில் கொண்டு அதை ஒன்றினோடு நான்கும் ஓரைந்தும் வல்லார் என்று இந்த 10 பாசுரத்தை ஒரு 1, 4, 5 என்று அழகாக பிரித்து 10 பாட்டுகளை பிரித்து பேசுகின்றார் என்று இதற்கு நிர்வாகம். தொடர்ந்து அறிவிக்கலாம். கவிதா இருக்குது மாய கல்யாணம் முடித்தாருனே. சிவதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நம. மங்களம் கோச்சரேந்திராய மகனே குணாப்தே வசுதேவதனும் சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். மங்களம் யாதவேந்திராய மகனே குணாப்தே வசுதேவதனூஜாய வாசுதேவாய மங்களம்.
यस्मादेव या सर्वं शास्त्रमग्राहिणान्यथा तस्मै वेङ्कटनाथाय ममनाथाय मङ्गलं कावेरी वृद्धतां काले काले वर्षतु वासवः श्रीरङ्गनाथो जयतु श्रीरङ्गश्रीवर्धनां स्वस्तिप्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण भीमीशा गोब्राह्मणेभ्यः शोत्सनित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु।